Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து Thermal Expansion பேஸ் பண்ணின ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் அதோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பேஸ் பண்ண நீட் 2019 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காப்பர் ராடோட லென்த் வந்து 88 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் அலுமினியம் ராடோட லென்த் நமக்கு தெரியாது. லெட் அஸ் டேக் டு பி எக்ஸ். ரெண்டுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த இன்க்ரீஸ் இந்த லென்த் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆனாலுமே அதை டிபெண்ட் பண்ணி இந்த இன்க்ரீஸ் இந்த லென்த் வந்து இல்லை. ஓகே, வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா coefficient of linear expansion of the aluminum rod as well as copper rod. அதோட coefficient of linear expansion என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா the aluminum rodோட லென்த் unknown length x அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு இன்க்ரீஸ் in the length அப்படின்னு சொல்லும்போது என்னது டெல்டா எல். ஓகே, ஸோ டெல்டா எல் ஃபார் காப்பரும் and then delta L for aluminium சேமாக இருக்கும். ஏன்னா it is independent of increase in the temperature. That is L minus L naught of copper is equal to L minus L naught of aluminium. இதை பேஸ் பண்ணி நம்ம unknown length of aluminium என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எழுதிடலாம். 2 different materials, ஒன்று வந்து காப்பர், இன்னொன்று வந்து அலுமினியம். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த காப்பர் ராட் LU கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல் லென்த், அது வந்து L நாட்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எழுதுறேன்னா L நாட் ஆஃப் காப்பர் எப்படி வேணால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 88 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு L நாட் ஆஃப் அலுமினியம் நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் மார்க். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 1.7 into 10 power minus 5 உங்களுக்கு கெல்வின் பவர் -1. அதே மாதிரி ஃபார் அலுமினியம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் 2.2 into 10 power minus 5 கெல்வின் பவர் -1. இதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். வி ஷுட் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அலுமினியம் ராட். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் த லென்த். ஓகே, L minus L naught ஆஃப் உங்களுக்கு காப்பர். ஸோ L minus L naught ஆஃப் காப்பர், this is copper, is equal to L minus L naught of aluminium. Okay, minus L naught of aluminium. So what is the formula relating change in the length and the coefficient of linear expansion? Formula வந்து delta L by L naught is equal to alpha L into delta V. Okay, இந்த இடத்துல நமக்கு இந்த delta L for copper as well as aluminium வந்து சேம் கொடுத்துருக்காங்க. So delta L is equal to L naught alpha L delta T. This is the formula. So for copper as well as aluminium எழுதணும். So delta L of copper is equal to delta L of aluminium. அப்போ formula என்ன இந்த இடத்துல L naught of copper, okay, multiplied by alpha of copper delta T is equal to L naught of aluminium, alpha of aluminium and delta T. ஏன்னா இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால டெல்டா டி கேன்சல் ஆச்சு. ஸோ எல் நாட் ஆல்ஃபா காப்பர் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ஆல்ஃபா அலுமினியம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஷுட் ஃபைண்ட் வாட் இஸ் எல் நாட் ஆஃப் காப்பர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எல் நாட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஃபார் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ஆஃப் காப்பர் multiplied by alpha copper divided by alpha aluminium. So in the equation la substitute பண்ணலாமா? So L naught of aluminium is equal to first வந்து என்னது L naught of copper எவ்வளவு 88 centimeter multiplied by உங்களுக்கு alpha of copper. Alpha வந்து it is 1.7 into 10 power minus 5 divided by உங்களுக்கு alpha of aluminium வந்து 2.2 into 10 power minus 5. இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் பாருங்கள், 1.7 டிவைடட் பை 2.2 ரெண்டுமே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 88 இன்ட்டு 1.7 எப்படி எழுதலாம்னா 17 இன்ட்டு 10 பவர் -1 எழுதலாம், டிவைடட் பை 22 இன்ட்டு 10 பவர் -1. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 22 வந்து 88 டைம்ஸ் பண்ணும்போது தட் இஸ் 22 மல்டிப்ளைட் பை 4 வந்து we get 88. ஸோ 4 into 17 வந்து 68. So the length of the aluminium rod
is equal to 68 centimeter. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் which one is the correct one பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து 68 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்தது இதே பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான், இதை பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நீட் ஃபேஸ் 1 2016 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் brass அண்ட் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதோடைய கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க alpha 1 and alpha 2. தென் லென்த் ஆஃப் த brass அண்ட் த ஸ்டீல் வந்து L1 and L2 கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த லென்த் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் லென்த் ஆஃப் த brass அண்ட் த ஸ்டீல், இந்த டிஃபரன்ஸ் வந்து மெயின்டைன் சேம் அட் ஆல் த டெம்பரேச்சர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த லென்த் ஆஃப் த brass அண்ட் த ஸ்டீல் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனாலுமே அட் ஆல் டெம்பரேச்சர்ஸில் வந்து இந்த டிஃபரன்ஸ் இந்த லென்த் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஹோல்ஸ் குட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ்? அப்போது L2 மைனஸ் L1 வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ்னால் இதோட சேஞ்ச் இந்த லென்த் வந்து L2 ப்ரைம் மைனஸ் L1 ப்ரைம். ஓகே, ஆஃப்டர் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது L2 ப்ரைம் மைனஸ் L1 ப்ரைமும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? நம்ம ப்ரீவியஸாக நீட் 2019 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ரிலேஷன்ஷிப் வந்து இல்லையா, அதே சேம் பேஸ் தான், இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இட் இஸ் வெரி ஈஸி. பண்ணலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் brass வந்து alpha 1, ஸ்டீல் வந்து alpha 2, அதோட லென்த் வந்து L1 L2. இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? L2 மைனஸ் L1 இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் டெம்பரேச்சர். ஸோ increase in the length L2 prime minus L1 prime is also constant. ஓகே, இப்போது நமக்கு வந்து சேஞ்ச் இந்த லென்த் என்ன? ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் alpha 1 and alpha 2 எழுத போகிறோம். ஸோ ஃபார் த கேஸ் ஆஃப் brass எழுதிக்கலாம். ஸோ டெல்டா எல் ஆஃப் brass, டெல்டா எல் ஆஃப் brass அப்படின்னு சொல்லும்போது என்னது? இட் இஸ் எல், அதோட L1 தானே கொடுத்துருக்காங்க brassக்கு. ஸோ L1 prime minus L1, this is change in the length for brass, is equal to உங்களுக்கு L1 alpha 1 times delta T. அதே மாதிரி delta L for steel, change in the length என்னது? L2 prime minus L1 is equal to L2 times alpha 2 delta T. இதான ஃபார்முலா. ஏன்னா உங்களுக்கு delta L by L is equal to alpha delta T. அப்போ இந்த alpha 1 alpha L2 இந்த அதர் சைட் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா this is equation 1 and this is equation 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 minus 1 ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போது L2 prime, சாரி இந்த இடத்துல L2 வரும், L2 prime minus L2 minus உங்களுக்கு L1 prime minus L1 is equal to L2 prime minus L2 என்ன வருது உங்களுக்கு? L2 alpha 2 delta T minus L1 alpha 1 delta T. ஓகே, இந்த L2 ப்ரைமையும் L1 ப்ரைமையும் குரூப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? L2 ப்ரைம் மைனஸ் L1 ப்ரைம் டைம்ஸ் இந்த இடத்துல மைனஸ் L2, இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் L1 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு காமனாக சைனை வெளியே எடுக்கணும். ஸோ மைனஸ் நம்ம காமனாக எடுத்துக்கிறோம், மைனஸ் L2. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? மைனஸ் L1 வரும். இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? L2 alpha 2 delta T minus L1 alpha 1 delta T. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தோம் L2 prime minus L prime, அதுவும் L2 minus 1, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது ஃபார் ஆல் த டெம்பரேச்சர்ஸ் delta T. அப்போது உங்களுக்கு ரெண்டும் சேமாக இருக்கிற பட்சத்துக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணும்பொழுது we get 0. ஸோ த ஈக்குவேஷன் இஸ் என்ன வருது? L2 alpha 2 delta T minus L1 alpha 1 delta T is equal to 0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 prime minus L1 prime is equal to L2 minus L1. This is same for all the temperatures. அப்போ இது வந்து 0 ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல delta T வந்து காமனாக நம்ம எடுத்துட்டோன்னா L2 alpha 2 minus L1 alpha 1 is equal to 0. ஸோ இந்த delta T இப்போது அந்த சைட் போகும்போது 0 ஆகிடும். அப்போது நமக்கு என்ன வருது?
L2 alpha 2 minus L1 alpha 1 is equal to 0. So L2 alpha 2 is equal to, இந்த L1 அந்த சைட் போகும்போது we get L1 alpha 1. So this is the relation. So இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் which one is the correct one பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு alpha 1 L1 is equal to alpha 2 L2. Second option is the correct one. So the answer for this question is this one. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி further videos வேணால் keep watching Shankar's Physics Tutorials.